I see you. உனக்கு தான் கண்ணு தெரியாத. கண்ணாடி முன்னாடி நின்னு எப்படி தலை வர்ற? என்னது முன்னாடி கண்ணாடியா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பாஸ் கூப்பிடுறாரு வா. அப்படியா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேங்க. கூப்பிடுறதே குளிக்கத்தாண்டா. குளிக்கவா? வாடா. I see you, I feel you. இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவீங்க போல. Actually, I studied in Oxford University. ஓஹோ. ஸ்விம்மிங் பூல் தெரியுமா? அப்படின்னா நீச்சல் குளம்டா. நீச்சலாவது தெரியுமா? நீங்க என்னங்க நீங்க கம்மாயில முங்குறேன்னா கடல்ல தாங்க எந்திரிப்பேன். இவ்வளவு ஏன் தண்ணி இல்லாத பாரா கிணத்துல தலகீழ குதிச்சு பழக்கங்க எனக்கு. ஓஹோ, கண்ணு தெரியாமலேயே எவ்வளவு வித்தைகளை கத்து வச்சிருக்க. நீ தான்டா கரெக்ட் அதுக்கு. வாடி, வாடி. ஆஹா, ஒரு சொட்டு தண்ணியை காணா. இத போய் ஸ்விம்மிங் பூலுங்கிறாங்களே. அவங்களா ஏதோ சரி பண்ணி சூசைட் பாயிண்ட்ல கொண்டாந்து. ஜேம்ஸ் சார், நீங்க நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலையில எழுந்த உடனே ஸ்விம்மிங் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் சொல்றாங்கல்ல, குதிக்கிறேங்க. ஆனா ஸ்விம்மிங் பூல்னு சொல்றீங்க, தண்ணி சத்தத்தையே காணாமே. முருகன். எஸ் பாஸ். ஜேம்ஸுக்காக கொஞ்சம் ஸ்விம்மிங் பண்ணி காட்டுங்களேன். இதோ பண்றேன் பாஸ். பாப்பா குதி குதி. உனக்காக எவ்வளவு நேரம் ஸ்விம் பண்ணி காட்டுறது? பாஸ் சொல்லிட்டான்ல, குதி குதி. அட பாவி, அரை பக்கெட் தண்ணியில கையை விட்டு இந்த ஆட்டு ஆட்டிக்கிட்டு இதுக்கு பேரு ஸ்விம்மிங்ன்றானே. அப்படியே டைவ் அடிக்கணும். 9 அடி ஆழம் இருக்கு. குதி 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 குதி. நம்ம இப்ப குதிக்கலேன்னு அடம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு கண்ணு தெரியும்னு கண்டுபிடிச்சு இவன் ஜாப் அடிச்சிருவான். அப்படியே இவனுக்காக பயந்து குதிச்சோம்னா சிதற தங்கா மாதிரி சிதறில போயிருவோம். இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்ற ஐயனாரே. அவர்தான் கூப்பிடுறாருல, குதிங்க ஜேம்ஸ். குதிக்கிறண்டா குள்ள வாங்குது. என்ன குதிச்சுட்டான்? எங்க வரா? 100% கன்ஃபார்ம். இவன் பிளைண்ட் தான். பாய்ஸ், ஜேம்ஸ் ரூமுக்கு அனுப்புங்க. முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. உனக்கு சந்தோஷமாடா? நீங்க தானே சார் குதி குதி குதி. நீங்க தள்ளி போய் நெஞ்சடிக்க வேண்டியதானே. என்னடா பெரிய வண்டிட்டு லாரியில கூட்டு போயிட்டு இருக்கீங்க? சார், தீரன் படத்துல காட்டியே பெரிய பெரிய அக்யூஷன்லாம் பிடிக்க இந்த மாதிரி லாரியில போவாரு. அப்படின்னா இந்த லாரில தான் ஹைதராபாத் போறோமா? அப்படினா பண்ணுவோமா? வாடா, அதான் வரைக்கும் தானே லாரி. அதுக்கப்புறம் சாரி. ஐயோ, ஓஹோ நம்ம ஊரே சமஜோரே சுத்தி பாரு. குப்பையோட குப்பையா எடி குப்பை வண்டி ஏத்திட்டீங்களாடா? இந்த வண்டியா ஹைதராபாத் போகுமாடா? சார், இந்த வண்டி ஹைதராபாத் போவோம். ஆனா நாம இதுல ஹைதராபாத் போக மாட்டோம். நம்ம நெல்லூர் வரைக்கும் தான் லிஃப்டே கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹைதராபாத் தான் போறோமா இல்ல ஐயப்பன் கோயில் பாத யாத்திரை போறோமாடா? கலங்காதீங்க சார், கான்பிடென்ட். ஒரு அக்யூஸ்ட் பிடிக்க போற என்ன ஒரு அக்யூஸ்ட் மாதிரியே கூட்டு போறீங்களாடா? எவ்வளவு தூரம் தாண்டா போகணும்? ஓ சார், கை கட்டின தூரத்துல தான் ஹைதராபாத் இருக்கு. டேய், நீங்க எல்லாரும் மெல்றது இன்ஜின் சவுண்டோட அதிகமா கேக்குதுடா. எல்லாரும் துண்டுறீங்களே, ஒரு மரியாதைக்காவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்களா? அந்த மிச்சரியாவது கொஞ்சம் கொடுங்கடா. அண்ணே, ஆப்ரேஷனே இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயும் ஆயில் ஐட்டமா? பச்சை உடம்புனே, தாங்காது, வேணாண்ணே. என்ன பிரசவம் முடிச்சு வர மாதிரி சொல்றாங்க? அந்த ஜூஸையாவது கொடுங்கடா. இந்தானே. அப்ப எனக்கு சுகர் வந்து நான் அவதிப்படுறது பத்தாதா? உனக்கு வேற வரணுமா? வாடாப்பு, நீ நல்லா இருக்கணும். உனக்காக இந்த ஜூஸை நான் எடுத்துக்கிறேன்.
டேய் நான் எச்சியாவது முழுங்கலாமாடா? முழுங்குனே ஓ எச்சி நீ முழுங்குனே எத்தனை தடவை எங்க மூஞ்சில காரி துப்பி இருப்ப. இதுக்கு எங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? முழுங்குனே. ஐசேகர் ஒன்னா அண்ணே சத்தம் போட்டு பேசாதனே, குழந்தை எந்திரிச்சிட போகுது. குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். கொலை பண்றதுக்கு குழந்தையோட வந்த ஒரே அடியால் நீதான்டா. ஐசேகர் உன்னை சம்பவம் பண்ணாம விட மாட்டேன்டா. அப்ப சம்பவம் உடனே ஒரு மேட்டர் ஞாபகத்து வருது. அப்ப in 1945 யோ சும்மா இரியா. அண்ணே இப்போ என்னடா? வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்ட சொல்லுனே, பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் வாங்கணும்னே. நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு? நமக்கு தெரியும், பாப்பாவுக்கு தெரியுமா? கக்கா போன ஆம்புலன்ஸே நாறிடும்னே. நாரிடுமா? டேய் வண்டியை மெடிக்கல் ஷாப் பார்த்து நிறுத்துறா. வாடா. என்னண்ணே? குழந்தைக்கு வாங்குறல்ல, அப்படியே ட்ரிபிள் எக்ஸல் ஒரு 3 வாங்கிக்கிறேன். பாப்பாவுக்கு எக்ஸல் தானே? டேய் ட்ரிபிள் எக்ஸல் அப்பு கூட. நீ துண்ணு, சுட்ட உடனே செத்துருக்கலாம் போல. போடா. சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, கலரா இருக்கும் பொண்ணு. உனக்கு தான் கண்ணு தெரியாதே, எப்படி டிவி பாக்குற? நான் எங்கெங்க டிவி பார்த்தேன்? காதுல கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமாங்க. பாஸ் கூப்பிடுறாரு, வா. வாரு திடீர்னு ரைடு வர்ற மாதிரியே வர்றீங்க. ஏன் சார் இன்னைக்கு என்ன சார் டெஸ்ட்? ஏன் சார் கட்டுறீங்க? உடஞ்ச என் கை மேல புகையிட வைக்கிற. டெஸ்ட் உனக்கு, ட்ரீட்மெண்ட் எனக்கா? டேய் குண்டா, இவனை பாஸ் கிட்ட கூட்டிட்டு போடா. ஓகே சார், ஃபாலோ மீ. உனக்கு கண்ணே தெரியாதுங்கறான், ஆனா டிவி பாக்குறான். குச்சிய புடியாயோ? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சார் ஜேம்ஸ் சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், நான் ஏன் வர சொன்னேன்னா, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு நான் முடிவு பண்ணுறதோ என் தங்கச்சி முடிவு பண்ணுறதோ முக்கியம் இல்லை. அதை விட ஒரு முக்கியமான விஐபி முடிவு பண்ணணும். மங்கிராவ். ஐயா மங்கிராவா? அதுக்குள்ளேயா இவனுக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தானுங்க? ஆத்தி யோ அல்லையா? சரியா. திஸ் இஸ் மை ஜாக்கி. இவன் தான் டிசைட் பண்ண போறான். என் ஜாக்கி ரொம்ப ஸ்மார்ட். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடுவான். பொய் சொல்றவன், ஏமாத்துறவன் யாரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜாக்கி கம். ஜாக்கி இதுவரையிலும் யாரும் முன்னாடி மண்டி போட்டு நான் பார்த்ததில்லை ஜேம்ஸ். என் ஜாக்கி உன்னை ஓகே பண்ணிட்டான். இப்ப சொல்றேன், நீதான் என் வீட்டு மாப்பிள்ளை. வர வெள்ளிக்கிழமை உங்க கல்யாணம். வெள்ளிக்கிழமை கல்யாணமா? அட பாவிகளா, முடிவே பண்ணிட்டானுங்களே. அதுக்குள்ள நம்ம ஜாக்கியை தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். என்ன மாப்பிள்ளை ஒரு மாதிரியா இருக்குங்க? ஷாக் ஆயிட்டேன். ஹாப்பி ஷாக்கா? போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சார். அப்புறம் மாப்பிள்ள, கல்யாணத்தை இமீடியட்டா வச்சதால உங்க அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உடனே வர சொல்லுங்க மாப்பிள்ள. அம்மா அப்பாலாம் நான் சின்ன பிள்ளை இருக்கும் போதே இறந்துட்டாங்க. பரவாயில்ல, என் சொந்தக்கார பசங்க 2 பேர் இருக்காங்க. வர சொல்லலாம் சார்? ஓ தாராளமா வர சொல்லுங்க மாப்பிள்ள. முருகன் அவங்க வரதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஓகே பாஸ். தேங்க்யூ. ஓகே மாப்பிள்ள. வாடா முருகன். அப்புறம் மாப்பிள்ள, இந்த சாரெல்லாம் விட்டுட்டு மாமான்னு கூப்பிடுங்க. சரிங்க மாமா. அண்ணே, யாரை கேட்டு இந்த முடிவெடுத்த? எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? கண்ணு தெரிஞ்சவனை உனக்கு கல்யாணம் பண்ணா இந்த சொத்து சுகம் போயிடும். அதோட உன் கல்யாண நாள் அன்னைக்கு நான் ஜெயில இருப்பேன்னு ஜோசியர் சொன்னாருமா. போ, உன் சுயநலத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா? ஆமாம்மா, நான் ஒரு தடவை சொன்னதுதாம்மா. வர வெள்ளிக்கிழமை உன் கல்யாணம்மா. இது ஃபிக்ஸுமா.